பெருந்தலைவர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரது வீட்டை முற்றுகையிட முயற்சித்த காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்ததால பரபரப்பு ஏற்பட்டது. திமுக பொதுக்குழு கூட்டத்துல காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய திருச்சி சிவாவுக்கு திமுக கூட்டணியில முக்கிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்தாங்க. அதன் ஒரு பகுதியாக தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் திருச்சி மாவட்ட நீதிமன்ற வளாகம் அருகே இருந்து 50க்கும் மேற்பட்ட காங்கிரசார் ஊர்வலமா சென்று ஆபீசர்ஸ் காலனியில உள்ள திமுக எம்பி சிவாவோட வீட்டை முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் காங்கிரஸ் கட்சியினரை தடுத்து நிறுத்தி கைது செய்தாங்க. அப்போது சிவாவுக்கு எதிராகவும் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினாங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து அநாகரிகமா பேசியதற்கு நடவடிக்கை எடுத்த திமுக தலைமை தற்போது காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய திருச்சி சிவா மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தினாங்க. தன்னுடைய பேச்சுக்கு திருச்சி சிவா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் தங்களது போராட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் களமிறங்கி இருக்கும் இந்த நிகழ்வானது அந்த கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.